ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும் நண்பர்களே. முகநூல் நண்பர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். நான் மாத்தி யோசி பக்கத்திலிருந்தும் மாத்தி யோசி பேர் ஆண்ட்ராய்டு பக்கத்திலிருந்தும் உங்கள் நண்பன் சவுதியிலிருந்து பேசுறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கீங்களா? ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வாட்ஸ்அப் பத்தி தான் பார்க்க போறோம். என்கிட்ட நிறைய பேர் வாட்ஸ்அப்ல சரி இல்ல மெசேஞ்சர்லயும் சரி கமெண்ட் பண்றாங்க. எனக்கு ஜிபி வாட்ஸ்அப் லிங்க் கொடுங்க, அப்புறம் என்இ வாட்ஸ்அப் லிங்க் கொடுங்க, அப்டேட் கொடுத்துருக்கேன், எனக்கு ஒர்க் ஆகலைங்க, இந்த தேதியில இருந்து எனக்கு வாட்ஸ்அப் ஒர்க் ஆக மாட்டேது அப்படி சொல்றாங்க. உண்மையிலேயே சொன்னா எனக்கு எந்த லிங்க்குமே இல்ல. ஆக்சுவலி நானே ஜிபி வாட்ஸ்அப் தான் யூஸ் பண்ண முந்தானத்து வரைக்கும் 19 தேதி வரைக்கும். 19 தேதி எனக்கே எக்ஸ்பயர் ஆயிடுச்சு. மார்ச் 19 முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு. அப்புறம் டவுன்லோடு கேட்டுச்சு. நான் போய் டவுன்லோட் பண்றேன், அது டவுன்லோடே ஆகல. சோ அதனாலதான் இப்போ உங்களுக்காக ஒரு பெஸ்டான ஒரு வாட்ஸ்அப் எடுத்துருக்கேன். இது பாத்தீங்கன்னா முழுக்க ஒரு கலர்ஃபுல்லான ஒரு வாட்ஸ்அப்புங்க. சேம் லைக் ஜிபி வாட்ஸ்அப் மாதிரி தான். அப்படி இல்லைன்னா ஸ்பெஷல் கேட்டீங்க அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வாட்ஸ்அப்போட லிங்க் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் வீடியோக்கு மேலே லிங்க் கொடுத்துருப்பேன். லிங்க் டச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கங்க. அப்புறம் ஒரு குறிப்பு என்னன்னா, எப்படி டவுன்லோட் பண்ண நிறைய பேர் கேட்கறாங்க. அதையும் நான் உங்களுக்கு லாஸ்ட்ல உங்களுக்கு சொல்லி காமிச்சிடுறேன். கொஞ்சம் வீடியோ வாட்ச் பண்ணுங்க, சரிங்களா? இப்போ நான் இந்த அப்ளிகேஷன் ஓபன் பண்றேன். ஓபன் பண்ண அப்படின்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும். நான் சும்மா எனக்கு ப்ளூ கலர் பிடிக்கும்னால அந்த ப்ளூ கலர் தீம்ஸ் வச்சிருக்கேன். உங்களுக்கு எந்த கலர் தீம்ஸ் வேணாலும் நீங்க வச்சுக்கலாம். அதுக்கு நீ என்ன பண்ண அப்படின்னா அந்த 3 டாட் மார்க் பாத்தீங்கன்னா லாஸ்ட்ல ரைட் சைட்ல இது நீங்க டச் பண்ணுங்க. கீழே பாத்தீங்கன்னா செட்டிங்னு இருக்கும். செட்டிங் முடிச்சதுக்கு அப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் இருக்கு பாத்தீங்கன்னா இந்த ஃபவுண்ட் எமோட்ஸ்னு இந்த இதை நீங்க ஓகே பண்ணுங்க. ஓகே பண்ணீங்கன்னா கீழே பாத்தீங்க அப்படின்னா அது இருக்கு பாருங்க, இந்த டவுன்லோட் தீம்ஸ்னு இருக்கு பாருங்க. இது ஓகே கொடுங்க. இது ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளீஸ் வெயிட் எ மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வரும். வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன ஆகும், இதுல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 100கணக்கான உங்களுக்கு தீம்ஸ் இருக்கும். அதுல உங்களுக்கு எந்த தீம்ஸ் பிடிச்சிருக்கோ அந்த தீம்ஸ் நீங்க அப்ளை பண்ணி செட் பண்ணிக்கலாம். சோ அந்த மாதிரியான ஒரு இது தான் இது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, லோடிங் ஆயிட்டு இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுல எல்லாமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தீம்ஸ் வச்சுக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிக் மார்க் என்ன கலர் வேணும் இந்த மாதிரி எல்லாமே நீங்க வச்சுக்கலாம். அந்த மாதிரியான ஒரு இதுதான் இது. இங்க பாருங்க, ஓபன் பண்ணனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான தீம்ஸ் கொடுத்துருப்பாங்க. எக்ஸாம்பிள் நீங்க எந்த தீம்ஸ் வேணாலும் நீங்க அந்த தீம்ஸ் நீங்க வச்சுக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி. இப்ப பாத்தீங்கன்னா இப்ப நான் வச்சிருக்க தீம்ஸ் பாத்தீங்கன்னா எனக்கு பிடிச்சது ப்ளூ கலர்னால ஒரு ப்ளூ கலர் நான் செட் பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலர் மாதிரி நீங்க வச்சுக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச டிக் மார்க் அந்த மாதிரி எதுனாலும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வச்சுக்கலாம். நான் வச்சிருக்கிறது இந்த கீழே வச்சிருக்கேன், இந்த இதை நான் வச்சிருக்கேன். இந்த மாதிரி தான். இதுல வேற ஒன்றும் பெருசா கிடையாதுங்க. அப்படி நீங்க அப்ளை இருக்கு பாத்தீங்கன்னா இந்த சைட்ல இது அப்ளை நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளை ஆயிடும். அதே மாதிரி நீங்க ஃபர்ஸ்ட் இந்த வாட்ஸ்அப் டவுன்லோட் பண்ணனே உங்களுக்கு நார்மலா டிஃபால்ட்டா உள்ள வாட்ஸ்அப் இருக்கும் பாத்தீங்களா, பிளே ஸ்டோர்ல கிடைக்கிற அந்த மாதிரி வாட்ஸ்அப் மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு வேணுங்கிறது நீங்க தான் போய் செட் பண்ணிக்கணும். அதே மாதிரி பாத்துட்டீங்க அப்படின்னா இந்த இதே ஓபன் பண்ணிட்டு கீழே பாத்தீங்க அப்படின்னா அந்த 5ஆவதா இருக்கு பாருங்க, அந்த பாருங்க மீடியா ஷேரிங் ஒன்று இருக்கு பாத்தீங்கன்னா, இதை ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ணா பாருங்க உங்களுக்கு டிஃபால்ட்டா பாருங்க 30 MB கொடுத்துருக்காங்க, சரிங்களா? இப்போ உங்களுக்கு இது அப்படியே நீங்க உங்களுக்கு அப்படியே கூட்டிகிட்டே போனீங்கன்னா பாருங்க கடைசியா 700 MB வரைக்கும் நீங்க அனுப்பிக்கலாம். இது நீங்க 700 MB வச்சு நீங்க ஜஸ்ட் ஓகே கொடுத்துருங்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் உங்களுக்கு லிமிட்டட் 700 MB வரைக்கும் ஒரு ஃபுல் படமே நீங்க 400 500 MB ஒரு படமே டவுன்லோட் பண்ணி அழகா உங்க ஃப்ரெண்டுக்கு அனுப்பிக்கலாம். அதையும் சொல்லிக்கிறேன். ஆனா இது வரைக்கும் நான் அனுப்பி செக் பண்ணல. ஆனா ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி நண்பர் சொன்னாரு. சோ அதனாலதான் நான் சொல்றேன். அதே மாதிரி நீங்க யாருக்கு அனுப்புறீங்களோ அவங்களும் இதே வாட்ஸ்அப் தான் யூஸ் பண்ணு நான் நினைக்கிறேன், FM வாட்ஸ்அப். சோ முடிஞ்ச வரைக்கும் இது யூஸ் பண்ணி பாருங்க. இது யூஸ் பண்ணிட்டே இருங்க. சப்போஸ் உங்களுக்கு இது அப்டேட் வச்சு கேட்டுச்சுன்னா கண்டிப்பா நீங்க எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. கண்டிப்பா நான் உங்களுக்கு அடுத்த வீடியோல அப்டேட் கேட்கிறப்ப நான் உங்களுக்கு அந்த வீடியோ பண்ணி போடுறேன். அவ்வளவுதாங்க. மத்தபடி இல்ல செட்டிங்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே கிடையாதுங்க பெருசா, எல்லாமே அவ்வளவுதாங்க. மத்தபடி எல்லாமே நார்மலா வாட்ஸ்அப்ல எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும் இதுல. மத்தபடி நீங்க என்ன பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்ப நீங்க செட்டிங் ஓபன் பண்ணினா உங்களுக்கு இதுல இருக்கும் பாருங்க, அந்த உங்களுக்கு ப்ரொஃபைல் இருக்கு, அக்கௌண்ட் இருக்கு, இது எல்லாமே இருக்கு. இப்ப அக்கௌண்ட் எடுத்துட்டீங்கன்னா அக்கௌண்ட் இது இருக்கு. இதுல எல்லாமே உங்களுக்கு இது உள்ள நம்பர் தான். சோ மத்தபடி இதுல வேற எதுவும் பெருசா செட்டிங் கிடையாது. அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நான் ஏற்கனவே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்காம இருந்தேன் ஒரு லாஸ்டா ஒரு 10 நாள். அது ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா நான் சவுதியில இருக்கனால என்னோட சிம் கார்டு பிளாக் ஆயிடுச்சு. ஐ மீன் நான் இக்காமா இல்லாம அந்த சிம் கார்டு வாங்கினேன். இப்போ ரூல்ஸ் மாறிடுச்சு. இக்காமா அப்புறம் ஃபிங்கர் பிரிண்ட் இருந்தா தான், கைரேகை இருந்தா மட்டும் தான் வாங்க முடியும், நெட் சிம்ல இருந்து எல்லாமே. சோ அதனாலதான் நம்பர் எடுத்துட்டேன். இப்போ ஒரு 4-5 வீடியோக்கு மேல ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன், UK நம்பர் +1 சொல்லி ஆரம்பிக்கும் 484 சொல்லிட்டு. இந்த நம்பர் கண்டிப்பா நீங்க யூஸ் பண்ணுங்க. இந்த நம்பருக்கு நீங்க இந்த டெக்ஸ்ட் மெசேஜ், வீடியோஸ், இந்த ஸ்டேட்டஸ் இதெல்லாம் எதுவுமே போடாதீங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதை மட்டும் வாய்ஸ் நோட் போட்டு தெளிவா சும்மா 2 செகண்ட் பேசிட்டு அடுத்த ஒரு வாய்ஸ் நோட்ல 2 செகண்ட் இப்பெல்லாம் அனுப்பாம 1 நிமிஷம் பேசினாலும் பரவாயில்ல, தெளிவா உங்களுக்கு என்ன தேவையோ அது தெளிவா பேசி அனுப்பிவிடுங்க. நான் கண்டிப்பா உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். பட் அந்த நம்பருக்கு வாய்ஸ் நோட் மட்டும் அனுப்புங்க, ஓகேங்களா? ஓகே, அவ்வளவுதான் விஷயம். அப்புறம் நான் கொடுக்குற லிங்க்லாம் நிறைய பேருக்கு எப்படி டவுன்லோட் பண்ணு தெரியல. இதை பாருங்க, அதையும் நான் காமிச்சிடுறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. என்னோட பேஜுக்கு போறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இந்த பாருங்க, இதான் நம்ம பேஜ். இப்ப பாருங்க நான் எல்லா வீடியோக்கு மேல லிங்க் கொடுத்துருப்பேன். இந்த பாருங்க இந்த கண்டினியூ ரீடிங் இருக்குல்ல, இது நீங்க டச் பண்ணீங்க அப்படின்னா நான் என்ன எழுதிருக்கோ அது உங்களுக்கு ஃபுல்லா ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கீழே பாருங்க ஆப்ஷன் 1 ஆப்ஷன் 2 கொடுத்துருக்கேன். அதை எடுத்து ஜஸ்ட் நீங்க டச் பண்ணினா போதும். டச் பண்ண உடனே உங்களுக்கு யூசி ப்ரொசீஜர் கேட்கும்.
சப்போஸ் உங்களுக்கு யூசி ப்ரௌசர் கேட்கல அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து டவுன்லோட் பண்ற பேஜுக்கு போய்டும். நல்லா கேட்டுக்கங்க, எனக்கு யூசி ப்ரௌசர் கேட்குது. இப்போ உங்களுக்கு டச் பண்ணோடனே ஃபர்ஸ்ட் வந்து லோடிங் ஆகும். லோடிங் ஆகி டக்குன்னு உங்களுக்கு வந்து டவுன்லோட் பண்ற பேஜுக்கு போகும். ஐ மீன் அந்த பாக்ஸ்னு ஒன்று கொடுத்துருப்பேன், அந்த இடத்துக்கு போகும். கொஞ்சம் இருங்க, நான் அதையும் உங்களுக்கு காமிச்சிடுறேன். இந்த பாருங்க, இந்த மாதிரி இடத்துக்கு வந்துடும். இங்க வந்து இந்த டவுன்லோட் இங்க இருக்க பார்த்தீங்கன்னா கீழே அது ஒரு பாருங்க டவுன்லோட். இதை நீங்க டச் பண்ணினா இங்க வந்து உங்களுக்கு யூசி ப்ரௌசர் கேட்கும். ஸோ நீங்க இதை டச் பண்ணி இது மூலமா வந்து நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த பாருங்க, இதை டச் பண்ணி அந்த பாருங்க ரிலவன்ட் ஜாப்ஸ் இந்த இது வந்துருச்சு. இப்போ நீங்க டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆயிடும். ஒருவேளை உங்களுக்கு ஃபர்ஸ்ட் யூசி ப்ரௌசர் கேட்கும், அப்படி இல்லை அப்படின்னா டவுன்லோட் பேஜுக்கு வந்து இங்க டவுன்லோட் கொடுக்கும்போது உங்களுக்கு யூசி ப்ரௌசர் கேட்கும். ஸோ மொத்தம் யூசி ப்ரௌசர் இதை டவுன்லோட் பண்ண முடியும். அவ்வளவுதாங்க, இவ்வளவுதாங்க என்னோட விஷயம். மற்றபடி இந்த லேர் அண்ட் மோர் மணி, இந்த ஸ்கீப் ஆடி இதெல்லாம் எதுவுமே நம்ம இதுல இருக்காது. ஒன்லி யூசி ப்ரௌசர் டச் பண்ணி டவுன்லோட் பண்ணி போயிட்டே இருக்கலாம். அவ்வளவுதாங்க. ஓகே, கண்டிப்பா நான் சொன்ன டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ தெரிஞ்சவங்க விட்டுருங்க, தெரியாதவங்க யூஸ் பண்ணீங்க. பிடிச்சிருந்தா லைக் ஷேரும் கட்டாயம் பண்ணுங்க. சப்போஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், உங்க நண்பர் யாரும் தெரியாம இருக்கலாம். சோ பாக்குற அனைத்து நண்பர்களும் ஒரே ஒரு ஷேர் பண்ணீங்க அப்படின்னா தெரியாத அனைத்து நண்பர்களுக்கு இந்த வீடியோ போய் சேர்ந்துரும். நான் எப்போதும் சொல்ற மாதிரி தான், ஒரு லைக் பண்ணீங்கன்னா வீடியோட போய்டும், கமெண்ட் பண்ணீங்கன்னா பேஜோட போய்டும். நீங்க ஷேர் பண்ணா மட்டும் தான் அடுத்தவங்க போகும். சோ நல்ல உள்ளம் கொண்டவர்கள், மத்தவங்க ஹெல்ப் பண்ணணும் நல்ல மனசு உள்ளவங்க கண்டிப்பா என் பேஜ் நிறைய பேர் இருக்காங்க. சோ கண்டிப்பா நிறைய ஷேர் பண்ணுவீங்க நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீங்க எந்த அளவுக்கு ஷேர் பண்றீங்களோ சப்போர்ட் பண்ணீங்களோ அந்த அளவுக்கு நான் வீடியோ அப்லோட் பண்ணிட்டே இருப்பேன். நேற்று வீடியோ அப்லோட் பண்ணல, சப்போஸ் நேற்று நான் பிஸி ஆயிட்டதுனால தான் இன்னைக்கு காலையில அப்லோட் பண்ணேன். சரிங்களா? சரி, ஓகே, கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்பிக்கை இருக்கு. ஸோ வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.